குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து எடிட்டோரியல் செப்டம்பர் 2க்கானது growth மேட்ரிக்ஸ் ஆன் த எக்கனாமிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்மளோட வளர்ச்சி எப்படி இருந்தது, இந்தியாவோட எக்கானமி எப்படி இருந்தது. த ஃபர்ஸ்ட் அபிஷியல் காஜ் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் so far in 2024-25 pegs real GDP growth at 6.7% between April and June, a 5-quarter low and below the central bank's projection. So pegs அப்படின்னா பெக்ஸ்னா குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் அபிஷியல் காஜ்னா மெஷர்மெண்ட்னு அர்த்தம். ஏப்ரல் அண்ட் ஜூன் a 5-quarter low and below the central bank's projection. ஸோ சென்ட்ரல் பேங்க்னா ஆர்பிஐ ப்ரொஜெக்ட் பண்ணதை விட, அதாவது ஏப்ரல்ல இருந்து ஜூனுக்குள்ள அந்த 5 மாசத்துல ஆர்பிஐ ப்ரொஜெக்ட் பண்ணதை விட இப்போ கொஞ்சம் ரியல் ஜிடிபியோட growth வந்து 6.7% இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Reserve Bank of India which expects a 7.2% GDP growth through 2024-25 following last year's 8.2% surge, NAD revised its estimate for Q1 from 7.2% to 7.1 earlier this month. So Reserve Bank of India எவ்வளோ GDP growth expect பண்ணுச்சுன்னா 7.2% of GDP growth through 2024-25 அப்படின்னா இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லும் போதுதான் through. Following last year's 8.2% increase. So last year வந்து 8.2% increase இருந்துச்சுங்க. NAD இல்லங்க, and revised its estimate for Q1 from 7.2% to 7.1 earlier this month. இந்த மந்தோட ஸ்டார்டிங்ல அது Q1 எஸ்டிமேட்னாலே அப்ராக்சிமேட் வேல்யூவா எவ்வளவு சொல்லியிருக்குன்னா 7.1க்கு பதிலா 7.2ன்னு சொல்லியிருக்குங்க. The actual numbers are underwhelming and mark a clear cooling in the economic momentum. So ஆக்சுவலான நம்பர்ஸ் எல்லாம் வந்து அண்டர் பெர்ஃபார்மிங்கா இருக்கு. ஸோ நாட் இம்ப்ரெசிவ் அப்படின்னு அர்த்தம். சந்தோஷப்படும் வகையில இல்ல. அண்ட் மார்க் ஏ கிளியர் கூலிங் இன் த எக்கனாமிக் மொமெண்டம். ஸோ எக்கனாமிக் மொமெண்டம்னா எக்கனாமிக் மூவ்மெண்ட். ஸோ எக்கனாமிக் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்தோ சம் பேஸ் எஃபெக்ட்ஸ் ஆர் இன் பிளே. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டா நடந்துட்டு இருந்தாலும் growth வந்து அப்படி இல்ல. Growth in the gross value added in the economy came in higher at 6.8%. So gross value addedல நம்மளோட growth வந்து எவ்வளவு இருக்கு? 6.8%ஆ இருக்கு. So gross value added அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ். நம்ம ஒரு இந்தியாவுக்குள்ள எவ்வளவு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்றோமோ அதோட வேல்யூ. ஆனா ப்ரொடக்ஷன் காஸ்ட கன்சிடர் பண்ண மாட்டாங்க, சரியாங்க. அது வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 6.8%ஆ இருந்துச்சு. ஆஃப்டர் a year of widening divergence with the GDP print. ஸோ ஜிடிபியை விட ஜிடிபியை கம்பேர் பண்ணும் போது அதோட டைவர்ஜென்சஸ்னா டிஃபரன்சஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சு. அட் தி ஆன்செட் ஆஃப் திஸ் பிஸ்கல் இயர். ஸோ இன் பிசிக்கல் இயர் அப்படின்னா ஒரு அக்கவுண்டிங் இயர், ஓகேவாங்க. பிசிக்கல் இயர், பினான்சியல் இயர் எல்லாம் ஒண்ணுதாங்க. ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும். ஸோ ஆன்செட்னா ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் திஸ் பிசிக்கல் இயர் மேஜர் ஹோப்ஸ் ஹிஞ்ச்ட் ஆன் ஏ நார்மல் மான்சூன். ஸோ மான்சூன் நார்மலா நல்லா மழை பெய்யும் அப்படின்றத மேல நம்மளோட நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. பூஸ்டிங் ஃபார்ம் செக்டார் அவுட்புட் அண்ட் ஈசிங் இன்ஃபிளேஷன். இதனால நல்ல விவசாயம் இருக்கும், நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கும், நம்மளோட விலைவாசி எல்லாம் குறையும் அப்படின்னு இருந்தாங்க. which could lift the weak rural demand and private consumption witnessed last year. ஸோ இதனால அதாவது கிராமப்புறத்துல டிமாண்ட் கம்மியா இருக்கு, அதே மாதிரி தனி நபரோட பொருள் தேவை வந்து கம்மியா இருக்கு. அதாவது அவங்க வந்து குறைச்சுக்கிறது, அது தேவை இருக்கும், பட் அவங்களோட டிமாண்ட ரைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் இயர் இருந்தது, இதெல்லாம் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்க. ஹையர் டிமாண்ட் would bolster private firms propensity to invest in new capacities. So higher demand என்ன பண்ணும்? encourage, bolsterனா encourages private firms, private companies. propensity-னா tendency-னு அர்த்தம். they tendency to invest in new capacities. So புது கெப்பாசிட்டியில அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். and ease the pressure on public spending to prop up growth. அதே மாதிரி நம்ம மக்களுக்கு தேவையான சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி ஆகும்போது இன்ஃபிளேஷன் கம்மியாயிரும், ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது பண வீக்கம் வந்து குறைஞ்சா நம்மள்ட்ட நிறைய பணம் இருக்கும், அதை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணலாம். அதே மாதிரி ப்ராப்பர் growth அப்படின்னா என்கரேஜ் இல்ல சப்போர்ட்.
ஸோ இந்தியாவோட growth-ஐ சப்போர்ட் பண்ண முடியும். That the government would still ramp up capital expenditure by 17% to 11.11 lakh crore this year, while it waited for this narrative to unfold was the other pillar underpinning this year's growth aspirations. ஸோ கவர்மெண்ட் வந்து இன்னமும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை, அதாவதுங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காண்டி செலவு பண்றத கூட்ட வாய்ப்பு இருக்கு. ஸ்டில் ரேம்ப் அப்னா இன்க்ரீஸ்னு அர்த்தங்க. 17% இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளவுக்குன்னா 11.11 lakh crore-க்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது while it waited for this narrative to unfold. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால இன்னும் நம்மளோட growth-ஓட இது இந்த வருஷம் குறைய வாய்ப்பு இருக்கு. as things stand, ஏன்னா நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும், சோ பணம் அந்த பக்கம் செலவாயிடும் அப்படின்றாங்க. as things stand, this script is yet to fully play out. சோ இன்னும் full plan வெளியில வரல. the stretched general election has sharply scuppered public capex. சோ ஜெனரல் எலெக்ஷன் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஸ்குப்பர்னா சிங்க்னு அர்த்தம். சோ இந்த பப்ளிக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய பணத்தை ஃபுல்லா ஜெனரல் எலெக்ஷன் அப்சார்ப் பண்ணிருச்சு. அண்ட் த கவர்மெண்ட் வில் நீட் டு ரீடபிள் எஃபர்ட்ஸ் டு மீட் இட்ஸ் ஸ்பெண்டிங் கோல்ஸ். ஸோ அவங்க பிளான் பண்ணபடி ஸ்பெண்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து டபுள் எஃபர்ட்ஸ் போடணும். த குட் நியூஸ் இஸ் தட் பிரைவேட் கன்சம்ஷன் ஸ்பெண்ட்ஸ் bounced to a 6-quarter peak of 7.4%, partly thanks to easing headline inflation. ஸோ ஹெட்லைன் இன்ஃபிளேஷன்னா என்னதுங்க? ஆயில், ஃபுட் இதெல்லாம் தவிர மித்த இதுல விலைவாசி ஏறினா அது பேர் ஹெட்லைன் இன்ஃபிளேஷன். பிரைவேட் கன்சம்ஷன், ஒவ்வொரு தனிநபரோட கொள்முதலும் இல்ல அவங்க யூஸ் பண்ணிக்கிறதும் அதெல்லாம் வந்து பவுன்ஸ்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7.4%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஃபுட் பிரைசஸ் ரிமைன் எலிவேட்டட். ஆனா ஃபுட்ஸ் வந்து ஃபுட்டோட விலை கூடிதான் இருக்கு. எலிவேட்டட்னா கூடி இருக்கு. The monsoon has been better than last year but a tad erratic and uneven. மான்சூன் அதாவது மழை வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்லாவே இருக்கு. ஆனா கொஞ்சம் எராட்டிக்னா அங்கேயும் இங்கேயும் பெஞ்சிருக்குன்னு அர்த்தம். அண்ட் uneven, temporarily as well as spatial. சோ பரவலா இருக்கு, அடர்த்தியா விழல. Farm GVA growth has moved up to a 4-quarter high of 2%, but the next few weeks will determine whether the sector rebounds in earnest. இதுல என்ன சொல்லிருக்காங்க? ஃபார்ம்ல ப்ரொடக்ஷன் மூலமா வர காசு ரெவென்யூ 4 குவார்டர் விட ஹையா 2% ஜாஸ்தி போயிருக்கு. ஆனா அந்த செக்டார் திரும்பியும் பழைய நிலைமைக்கு வருமா அப்படின்றது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Projections of above normal downpours in September may well affect standing kharif crop. So இப்ப மழை வந்து நார்மலா காட்டிலும் பயங்கரமா எப்ப பெய்ய போதா? செப்டம்பர்ல பெய்ய போதாம். அப்ப அறுவடைக்கு இருக்கிற கேரிஃப் கிராப்ஸ், அதாவது இந்த சீசன்ல சாகுபடி பண்ணக்கூடிய கிராப்ஸ் காரிஃப் கிராப்ஸ்னுவோம், அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும், பயங்கரமா அஃபெக்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் a key monitorable for the RBI, whose independent monetary policy panel members have flagged a 1% GDP growth loss this year and next if interest rate cuts are delayed. So இந்த செப்டம்பர்ல இருக்கிற unusual rainfallனால RBI யோட மானிட்டரி பாலிசி டீம் இண்டிபெண்டன்ட்னா அதுல யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க, யாருமே அவங்களோட கருத்தை சொல்ல மாட்டாங்க. அது என்ன பிளாக்னா ரெக்கார்ட் பண்ணிருக்கு அப்படின்னா 1% ஜிடிபி growth லாஸ் இந்த இயர் வரப்போகுது. இந்த இயர் அடுத்த இயரும் சேர்த்து வரப்போகுது. எப்ப வரும்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுக்கு முன்னாடியே குறைக்கலைன்னா வரும். இந்தியா மே ஸ்டில் grow 6.5% to 7% this year. இப்படி எல்லாம் நடந்தா கூட, இந்த மாதிரி பெஸ்ட் விஷயங்கள் நடந்தா கூட நம்மளோட growth வந்து எவ்வளவு இருக்க போகுது? 6.5ல இருந்து 7% இருக்க போகுது. பட் மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் growth to slip to 6.5% in 2025 to 26. மேக்ஸிமம் 6.5 ஆவது ரீச் பண்ணிரும் சொல்றாங்க. with the medium term potential hovering around that numbers. So hovering அப்படின்னா ஸ்டேன்னு அர்த்தம். ஸ்டே அரௌண்ட் தட் number. This is too slow for comfort. So இது வந்து நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான ஒரு growth rate. As top IMF official Geeta Gopinath pointed out recently. So நம்மளோட இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட ஆபீசர் கீதா கோபிநாத் மேடம் வந்து கரெக்ட்
கரெக்டா சுட்டி காட்டியிருக்காங்க. என்னன்னா பாலிசி மேக்கர்ஸ் நீட் டு அர்ஜென்ட்லி பர்சியூ மீனிங்ஃபுல் ரிஃபார்ம்ஸ் அக்ராஸ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி எக்கானமி. ஸோ பாலிசி மேக்கர்ஸ் அதாவது கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாத்துறவங்க அர்ஜென்ட்லி பர்சியூனா கண்டினியூ மீனிங்ஃபுல் ரிஃபார்ம்ஸ். ஸோ ஏதாவது சீர்திருத்தம் கொண்டு வரணும், எக்கானமியோட எல்லா பக்கத்திலையும் கொண்டு வரணும், அண்ட் இம்ப்ரூவ் தி எஃபிஷியன்சி ஆஃப் இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் தி ஜுடிஷியரி. ஸோ நம்மளோட நீதித்துறையையும் இம்ப்ரூவ் பண்ணணும், மித்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணணும். This is critical to lift its growth potential and fulfill hopes of creating gainful employment for its young, fast enough for India's demographics to yield a dividend. So இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா நம்மளோட வளர்ச்சிய இன்னும் மேல கொண்டு போறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ முதல்ல யங் பீப்புளுக்கு நடுவுல அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். நம்மளோட மக்களுக்கு நடுவுல நல்ல ஒரு ரிசல்ட் கொண்டு வர்றதுக்கு நம்மளோட ரிஃபார்ம்ஸ் தான் முக்கியமான பங்கா இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மேடம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எடிட்டோரியல் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.